எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாருக்குமே பிடித்த, தெரிந்த, விரும்புகிற ஒரு அழகான வசனம். ஆண்டவர் சேனைகளை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தான், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த திருப்தியின் ஆண்டிலே இந்த பகல் நேரத்தில் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நினைவுபடுத்தினார். நான் வேறொரு வார்த்தையை தான் நான் எடுத்து வைத்திருந்து, நான் நேற்று மதியம் முதல் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு மறுபடி இடைப்பட்டு கொண்டிருந்ததுனால ஆமென், நான் உறுதியாய் அறிந்து கொண்டே கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை பேச விரும்புகிறார் என்று. தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் என்னவென்றால், அவருடைய ஜனங்கள் குறைவுள்ளவர்களா இருப்பதல்ல, அல்லது வெறுமையா இருப்பதல்ல, தம்முடைய ஜனங்களை திருப்தியாக்கி நிறுத்த என் ஆண்டவர் மிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னவா? பிரியம். அப்ப ஒரு தேவ பிள்ளை நன்மையா இருப்பது, ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பது, ஒரு தேவ பிள்ளை திருப்தியா இருப்பது தான் என் ஆண்டோடைய மிகப்பெரிய விருப்பம். நான் குறைவா இருப்பது, வெறுமையா இருப்பது, ஆமென், நிலையற்றவனா இருப்பது, அலைந்து திரிகிறவனா இருப்பது என் ஆண்டோடைய விருப்பமே அல்ல. ஆமென். ஆகாருக்கு பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில பிள்ளை ஒரு ஓரத்தில் படுக்க, ஒரு மரத்துக்கு கீழே படுக்க வச்சுட்டு, ஆமென், பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி வந்து அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து எதை காண்பித்து கொடுக்கிறார் என்றால், ஆபிரகாம் கொடுத்தது போல ஒரு துறவு தண்ணீர் அல்ல, ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுக்கிறார். ஒரு துருத்தி தண்ணீர் அல்ல, ஒரு துறவை காண்பித்து கொடுக்கிறார். ஏன், இப்பத்தைக்கு கொஞ்சம் தண்ணி ஆண்டவருக்கு கொடுத்தா போதுமே, ஆனா ஆண்டவர் அப்படி கொடுக்கல, ஒரு துறவையை காட்டி கொடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கையில திருப்தியாக்கத்தக்கதான ஒரு நன்மையை காண்பித்து கொடுக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. ஆகார் ஒரு அடிமை பெண், தேவனை அறியாதவள். தேவனை அறியாத ஒருவளுடைய குடும்பத்திற்கே கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும் போது திருப்தியாய் செய்வாரானால், தேவனை அறிந்து அவர் பிள்ளையாய் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திருப்தியாக்கி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடையவர்களை திருப்தியாக்குகிற தேவன். சங்கீதம் 104வது சங்கீதம் 28வது வசனத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அவரிடத்தில் உறுதியாய் பிடிக்கிற அந்த பிடியில நிற்கிறவங்களுக்கு அவர் எப்படிதான் பிளஸ் பண்ணுவார்னா, திருப்தியாக்கி திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. ஏசாயா 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். அப்ப ஆண்டோடைய விருப்பம் இதுதான். நான் அலைந்து திரிவது என் ஆண்டோடைய விருப்பம் அல்ல, நான் அழுது கொண்டிருப்பது ஆண்டோடைய விருப்பம் அல்ல. ஆமே, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, அதே நேரத்தில் அழுது கொண்டே இருக்க அல்ல கர்த்தர் வைத்திருப்பது, நகைக்கவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். யுத்தத்தை சந்திக்கிற ஒரு காலம் உண்டு. எப்பொழுதுமே யுத்தமாய் இருப்பதல்ல தேவ சித்தம், யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என் கூட இந்த வார்த்தையை நம்பி ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நடக்க விடுகிற காலம் உண்டு, ஆனா எப்பவுமே நடக்க விட்டுட்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் என்னை உட்கார வைத்து பந்தியில வைத்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு என்றால் அடுத்து ஒரு நகைக்கு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அழுகிற காலத்தை சந்திச்சிட்டோம், ஆனா இன்னும் எதை சந்திக்கல தெரியுமா? அழுகிற காலம் தாண்டின பிறகு இன்னைக்கு அழுக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை. இன்னைக்கு அநேகருக்கு நன்மை கிடைக்கிறது, ஆனா திருப்தி அடைகிறோமா? தேவன் ஒரு சின்ன காரியம் கொடுத்தாலும் அது திருப்தியாய் தான் கொடுப்பார். நன்மை என்று சொல்லும் போது, அதாவது நான் நினைக்கிறதை போல அப்படி அள்ளி தட்டி தரதல்ல நன்மை. ஆண்டவர் தருகிற கொஞ்சம் நன்மை ஆனாலும் அதுல எனக்கு திருப்தி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லும் போதே இனி ஒரு சத்தியத்தையும் சபைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தருகிற கொஞ்சத்தை திருப்தியாய் பாருங்கள்.
ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன எவ்வளவு தட்டினாலும் திருப்தியா பார்க்கவே மாட்டோம். நமக்கு ஒரு சொந்த வீடு ஆண்டவர் தருவார். வீடு இல்லாமல் இருக்கும்போது ஒரு இடத்தை ஆண்டவர் வாங்க வச்சு ஒரு வீடை கட்ட வச்சு அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சாட்சி சொல்லுவோம். என்ன சாட்சினா, தாழ்வில் இருந்த எங்களை கர்த்தர் நினைத்தருளினார், அழகான வீட்டை தந்தார், இது எங்கள் தகுதியினால் வந்ததல்ல, தேவ கிருபையினால் வந்து அடிச்சு விடுவோம் சாட்சி. சூப்பரா அந்த வீடை நல்லா அனுபவிப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். சில மாதங்கள் தாண்டி அல்லது சில வருஷங்கள் தாண்டி நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம கூட ஆராதிக்கிறவங்களும் ஒரு வீடு கட்டுவாங்க பாருங்க. அவங்க நம்ம போட்ட பேஸ்மெண்ட்டை விட கொஞ்சம் உயர்த்தி போடுவாங்க. இது ஒன்னே போதும். அதுவரை நம்ம வீட்டு ஆச்சரியமா சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த நம்ம மூஞ்சி அப்புறம் எங்க பார்க்க தெரியுமா? பார்த்துட்டு விட்டா கூட பரவாயில்ல, நான் இவ்வளவுதான் பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறேன், அவங்க என்னோட பேஸ்மெண்ட் அதிகம் போட்டாங்க. அதன் பிறகு வந்து கொடுத்த நன்மையில நமக்கு திருப்தி இருக்காது, அடுத்தவன் நன்மையில தான் நோக்கமா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கூல்லே பழகின பழக்கம். இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி பேப்பர் கிடைக்கும் தெரியுமா? கிடைச்சதுமே ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் பார்க்க மாட்டோம், பக்கத்தில் இருக்கிற பேப்பர் தான் பார்ப்போம். அதாவது நம்ம பாஸ் ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவன் பாஸ் ஆகிடக்கூடாது. இப்படி பார்த்து பார்த்து பழகி, அதாவது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம கர்த்தர் எனக்கு ஒன்று செஞ்சிட்டார்னா கர்த்தர் என்னை திருப்தி ஆக்கிட்டார். இது இல்லைங்க. ஹல்லேலூயா. என்னை விட என் பக்கத்தில் இருக்கிறவங்க பேஸ்மெண்ட் ஏற்றி போட்டாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வீட்டுக்காக நான் திருப்தியா இருக்கிறேன்னா அவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன் வராதே. அதுல திருப்தியா இருக்கணும். தேவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ உண்மையா நீங்கள் அப்படி திருப்தியாய் ஆண்டவரை துதிச்சு பாருங்க. கர்த்தர் அடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகள் எல்லாம் நீங்கள் எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா. சில நேரத்தில் ஆண்டவர் தந்து டெஸ்ட் பண்ணுவார் இப்படியெல்லாம். ஆமே, இதே மாதிரி நம்ம பக்கத்திலே கொண்டு வந்து விடுவார் சிலரை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நன்மையை தந்துட்டு நம்மளை விட இன்னொருத்தங்களுக்கு கொஞ்சம் நன்மை அதிகமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். இவன் ஃபேஸ் எப்படி மாறுது, அதை சந்தோஷமா ஏத்துக்கிறானா? ஆமே. எனக்கு எங்கள் அப்பாவை மறக்கவே முடியாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டி தான் உண்டு. அப்போ அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டி உண்டு. அதுக்கப்புறம் ஒரு கைநீட்டி கொண்டா, அந்த கைநீட்டி கொண்டால தான் எங்கள் 5 பிள்ளைகளை வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த நாட்களில் வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு பிலீவருக்கு வந்து ஆண்டவர் ஒரு கார் கொடுத்துட்டார். கார் வாங்கிட்டு வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து சந்தோஷம் இருக்குதே. ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து ஒரு கைநீட்டி கொண்டாத நாங்கள் 5 பேர் கஷ்டப்பட்டு டெய்லி போயிட்டு இருக்கிறோம். அவன் என் வீட்டில் கார் இல்லை, இவன் வீட்டில் காரா இப்படி பார்க்கல. ஆண்டவரே விசுவாசிகளுக்கு கார் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அந்த கார் அப்படி பிளஸ் பண்ணி ஜெபிக்கும் போது அவங்க என்ன வேட சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இதே போல எங்க சர்ச்சில் வரக்கூடிய எல்லாருக்கும் கார் கொடுங்க. அல்ல எங்களுக்கு கார் தாங்கல்ல, எல்லாருக்கும் கார் கொடுங்க ஆண்டவரை. இந்த ஜெபத்தை வந்து கர்த்தர் பிரியப்பட்டார நம்ம தெரியல, அடுத்த மாசமே எங்க வீட்டில் ஒரு கார் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை சாட்சியே, இன்னைக்கு வந்து கார் விடுறதுக்கு பார்க்கிங் ஏரியா இல்லை, ஏன்னா எல்லா வீட்லயும் கார் இருக்கு. ஆமே தேவ பிள்ளையே, கர்த்தர் தந்ததுல திருப்தி ஆயி ஆமே அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதையும் பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்க தலைமுறை கர்த்தர் எந்த இடத்திலும் அலைந்து திரிய கர்த்தர் விடவே மாட்டார். என் கூட நம்புறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் தேவன் கொடுக்கிறது திருப்தியா இருக்கும். தேவன் அப்படிதான் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்திங்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்பது கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்கிறார், ஆனா சமாதானமா அதை ஏற்றுக்கொள்கிறோமா? என் ஜனம் சமாதான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்கும் இடங்கள், இதுதான் தேவன் கொடுக்கிற பிளெஸிங். சமாதானமா இருப்பாங்க. ஏசாயா 26 சொல்லப்பட்ட வார்த்தை எடுக்க வேண்டாம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம், அந்த ஃபுல்னஸ் ஆண்டவர் கொடுப்பார், திருப்தியா. ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். ஆமென். இப்படி தேவ ஜனத்தை நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புவது தேவ சித்தம் அல்ல.
நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மலையில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் பல கிராமத்திலிருந்து பல பட்டணத்திலிருந்து கால்நடையா இயேசுவினிடத்தில் வருவார்கள். நீங்க மத்தேயு 14 இருக்குது, எல்லா சுவிசேஷங்களும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தேடி வருகிற இந்த கூட்டத்தில் மேக்சிமம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில வருவாங்க. சிலர் வியாதியோட வருவாங்க, சிலர் பாவக்கட்டோட வருவாங்க, சிலர் சாபக்கட்டோட வருவாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வருகிறார்கள், ஒவ்வொரு சூழ்நிலையில் வருகிறார்கள். ஆனா வந்து இப்ப இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டு இப்ப வீட்டுக்கு புறப்படும் போது சீஷர்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இவர்களை இப்படியே அனுப்பிடலாம், இப்பவே அனுப்பிடலாம், இப்படியே அனுப்பிடலாம், இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இயேசு அவர்களிடத்தில் சொல்லுவார், நான் இவர்களை இப்படியே அனுப்பினா இவங்க வழியில சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கி அனுப்பினார் என்று மத்தேயு 14 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாரையும் திருப்தியாக்குகிறார். ஒரு கூட்டத்தை மட்டுமல்ல, இந்த 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 அழகான கூட்டம் அப்படி அல்ல, பலனுள்ள கூட்டம் அப்படி அல்ல, அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் திருப்பி அனுப்பும் போது திருப்தியாக்கி தான் அனுப்புகிறார். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி வேணாலும் வரலாம், ஆனா போகும்போது திருப்தியாகும். ஹல்லேலூயா. வரும்போது எந்த நிலையில வேணாலும் வரலாம், ஆனா போகும்போது எல்லாருடைய சாட்சி ஒன்னாதான் இருக்கணும், கர்த்தரை திருப்தியாக்கி அனுப்புகிறார். ஆமென். அவர்கிட்ட வரும்போது எல்லாருமே ஒவ்வொரு நிலையில வராங்க, ஆனா போகும்போது எல்லாருடைய சாட்சி என்ன தெரியுமா? திருப்தியாக்கி திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. அவர் திருப்தியாக்குகிற தேவன். இன்னைக்கு நான் பேச நேரம் அதிகம் போகிறதுனால செய்திக்குள் போக விரும்புகிறேன். அவருடைய ஜனம் திருப்தியா இருக்க கர்த்தர் விரும்பும் போது ஏன் இன்னைக்கு அந்த திருப்தி நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? சமாதானமாய் தங்கி இருக்க வேண்டிய வாழ்க்கை ஏன் இன்னும் சமாதானமாய் தங்கவில்லை? நிலையாய் தங்கி இருக்க வேண்டிய நிலை ஏன் இன்னைக்கு நிலையாய் இருக்க முடியவில்லை? அமைதியாய் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை ஏன் இன்னைக்கு அமைதியா இல்லை? கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல. இந்த வசனத்திலேயே ஒரு சத்தியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையில தெளிவாய் கர்த்தர் ஒன்றை வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவேன் என்று அல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். அப்போ ஒரு காரியம் தெரியுது, நான் ஜனமா இருந்தால் அல்ல, நான் அவர் ஜனமா இருந்தா திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அவர் ஜனமா வாழ்றேனா? எனக்கு ஒரு அடையாளம் உண்டு, நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன். கர்த்தரை தெரிந்தெடுக்கும் போது அப்படிதான் தெரிந்தெடுத்தார். டி மேஜர் என்னை தெரிந்தெடுக்கும் போது அப்படிதான் தெரியும். எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அங்கே நம்மை குறித்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து 6வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். 8வது வசனத்தை பாருங்கள். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கவனி. இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் ஏதோ ஒரு ஜனமாய் இருப்பது அல்ல தேவ சித்தம், அவர் ஜனமாய் இருப்பதுதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. ஹல்லேலூயா. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். சொல்லுங்க, மணவாளியே மணவாளியே, ஆமே நானும் செல்லுவேன். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின்
வெள்ளி புஷ்பவுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000. அப்ப ஏதோ ஒரு ஜனமாய் வாழ்வதல்ல, அவர் ஜனமாய் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் என்று லேவியர் ஆகமத்திலே தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை மறந்துடக்கூடாது, நான் யாருடையவன் என்பதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இது அநேகர் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், விசேஷமாய் ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். ஏன் அந்த காரியத்தை சொல்றேன்னா, ஆமென், இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணி அவர் கரையில் ஏறும்போதுதான் பிதாவானவர் ஒரு சத்தத்தோடு தொனிக்கிறார். என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இதில் ஒரு சத்தியத்தை சபைக்கு சொல்லுகிறேன். இன்னை ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் நான் இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்ளவில்லை என்றால், ரட்சிப்பை பெற்றது உண்மை, ஆனால் பரலோகத்தில் இன்னும் உறவாகல என்பதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். இயேசு பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள், ஆமென், தேவனுக்கு மகிமை என்று, தேசத்தில் சமாதானம் என்று பாடினார்கள். ஆனா யார் சத்தம் கொடுக்கல? பிதா சத்தம் கொடுக்கல. 30வது வயது வரையிலும் தூதர்கள் பல இடத்துல சத்தம் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆனா 30வது வயதுல இயேசு கிறிஸ்து தாமாக யோவானிடத்தில் வந்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்பதை நமக்கு முன்பாய் அடையாளமாய் வைத்து அவர் தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நான உடன்படிக்கையில் பங்கெடுத்து அவர் கரையேறின பிறகுதான் தூதர்கள் அல்ல சத்தம் கொடுத்தது, பிதா சத்தம் கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப உடன்படிக்கையில் பங்கு கொண்ட பிறகுதான் பரலோகத்தில் உரிமையாக முடியும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்து நமக்குள் பிறந்தார். ஆனா உறவு ஆகணும்னா இந்த உடன்படிக்கையில பங்கு கொள்ளணும். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், அவருடைய ஜனமாய் தேவ பிள்ளைகள் வாழ்வீர்களானால், எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனத்தின் நடுவில் ஆனாலும் சரி, எந்த காலத்தின் ஆனாலும் சரி, நீங்கள் அவருடையவர்களாய் நீங்கள் நிற்பீர்களானால் உங்களை கர்த்தர் எந்த சூழ்நிலை திருப்தியாக்கி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய ஜனமாய் வாழுகிற கூட்டம் தான் இன்னைக்கு தேசத்தில் இல்லை. கேட்டா கிறிஸ்டியன் சொல்லுகிறோம், கிறிஸ்தவன்கிற அடையாளம் அல்ல. கிறிஸ்தவன்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்து அவனுக்குள் வாழ்வார், கிறிஸ்து அவனுக்குள் இருந்து வெளிப்படுவார். என் ஜனம், என் ஜனம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பல ஜன கூட்டங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய ஜனத்தை அவர் எப்படி மென்ஷன் பண்ணுவார்? என் ஜனம், என் ஜனம், என் ஜனமாகிய இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அப்ப அவர் ஜனமாய் நாம் மாற வேண்டியதும் வாழ வேண்டியதும் அவசியம். அவர் ஜனம் யார்? அதைதான் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுவார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் யார்? நமக்கு நல்லாவே தெரியும். ஈசாக்குக்கு பிள்ளையாய் பிறந்த யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இந்த யாக்கோபை பிறக்கும் போது இஸ்ரவேல் என்று அழைக்கவில்லை. யாக்கோபு பிறக்கும் போது யாக்கோபாய் தான் பிறக்கிறார். ஆனா அவன் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நன்மையாகவும் திருப்தியாகவும் எப்பொழுது மாற துவங்கினது என்றால், யாக்கோபாய் வாழும் போது அல்ல, அவன் இஸ்ரவேலாய் மாறின பிறகு. எனவேதான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஏசாயா 43:1. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபே நீ என்னுடையவன் என்று சொல்லாமல், யாக்கோபை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலாய் அவனை உருவாக்கின பிறகு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். அப்போ அவர் ஜனமாய் நாம் பிறக்கவில்லை, நாம் உருவாக்கப்படுகிறோம். இன்னைக்கு இயேசுவின் ஆண்டவர் நம்மேல் பாராட்டின கிருபை, அவரை அறிகிற பாக்கியத்தை நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆனா அவருடைய கரம் நம்மை அடுத்து என்ன செய்யணும்னா அவர் ஜனமாய் உருவாக்கணும். யாக்கோபு பிறக்கும் போது இஸ்ரவேல் என்று அறியப்படவில்லை.
அதனுடைய அடையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு 28வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் கர்த்தர் சந்திப்பார். முதல் சந்திப்பு. அந்த சந்திப்பை யாக்கோபு எதிர்பார்க்கவே இல்லை. யாக்கோபு கூப்பிட்டதினால் அவர் சந்திச்சார்னு கேட்டா இல்ல. ஆனால் அவன் இருக்கிற இடத்துல ஒரு தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த இரவிலே, தரிசனத்திலே, சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு மேலாய் நிற்கிறதையும், வானம் திறக்கப்பட்டிருப்பதையும், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதையும், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அந்த மகிமையான காட்சியை காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்தது மட்டுமல்ல, கர்த்தர் மேலிருந்து பேச துவங்குகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷத்தோட காலில் எழும்புறார். எழும்பின யாக்கோபு என்ன செய்கிறார்? தான் படுத்திருந்த கல்லையே நாட்டி, ஆமா இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று பெத்தேல் என்று பெயர் விட்டுக்கிட்டு அவனே அடுத்த ஆப்ஷன் வைக்கிறான். என்ன ஆப்ஷன்? ஆண்டவரே, நான் போகிற இடத்துல நீங்க என் கூட இருந்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து நீங்க என்ன நல்லா வச்சிருப்பீங்கன்னா எனக்கு கிடைக்கிற நன்மையில நான் உங்களுக்கு என்ன தருவேன்? தசம பாகம் தருவேன். இப்படி சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பிரைஸ் மட்டும், ஒரு துதிய மட்டும் ஏறெடுத்துட்டு தன் பாதையிலே தான் நியமித்தபடி ஓட துவங்குகிறார். கர்த்தர் அங்க வேற எதுவுமே செய்யல. அதோட அவர் பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டார். இப்ப யாக்கோபு போகிறார். போகிற இடத்துல நமக்கு தெரியும், ஏமாற்றங்கள் பல சந்தித்தாலும் யாக்கோபு கை வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நன்மை காண வச்சுட்டு தான் இருக்கிறார். அவன் செய்த எந்த காரியமே அதாவது ஃபெயிலியராய் மாறவில்லை. அவனை ஃபெயிலியர் ஆக்குறதற்கு மாமனார் பல விதத்தில் ட்ரை பண்ண பிறகும் கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்து அவனை எல்லாத்திலும் ஜெயமாதான் மாத்திட்டு இருந்தார். எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் விடுகிறேன் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள்னால. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை கிடைக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த நன்மை அவனுக்கு திருப்தியா இல்லை. எல்லா நன்மைக்கு பின்னாடி ஒரு வேதனை இருக்கும். ஆமென். ராகேலுக்காக ஃபர்ஸ்ட் வேலை செய்யறார். அந்த நாட்கள் முடிச்சு ராகேல் நன்மை கிடைக்கும் பார்த்தா மாமனார் ஏமாத்திடுவார். காலையில் எழுப்பி பார்த்தா யார் இருக்கிறா? லேயாள் இருக்கிறா. அடுத்து திரும்பவும் பாடுபட வேண்டிய, பிரயாசப்பட வேண்டியது இருந்தது. சரி, அதை தாண்டி இப்ப அவனுக்கு அந்த நன்மையில ஒரு திருப்தியாகி அடுத்த லைன் போலானா, அடுத்து ஒரு வேலை செய்ய போனா மாமனார் ஆட மாத்துவாரு. வித்தியாசமான ஏமாற்றங்களை வாழ்க்கையில சந்தித்த பிறகு கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் செய்த காரியம் ஃபெயிலியர் ஆகல. ஆனா நன்மையாய் வந்த காரியம் அவனுக்கு திருப்தியாக்கப்படவில்லை. இன்னைக்கு அநேகர் லைஃப்ல இதுதாங்க. நிறைய நன்மை கர்த்தர் செய்கிறார், ஆனா சமாதானமா சுதந்திரிக்கிறோமா? சந்தோஷமா அதை சுதந்திரிக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நன்மை. எனக்கு சமாதானமா இல்லை என்றாலே ஆமென், அங்க சம்திங் ராங். யாக்கோபுக்கு எல்லாமே கையில வருது. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஆட்டை இப்படி மாத்தினா இந்த காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சு மாமனார் மாத்தின பிறகும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான கைடன்ஸ் ஆண்டவர் கொடுத்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க வச்ச பிறகும் யாக்கோபால தனக்கு அந்த நன்மையை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியல. ஏமாற்றத்தை பார்க்கிறான். கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னா மாமனார் முகம் மாறுது, அவன் மாமனாருடைய பிள்ளைகளுடைய முகம் மாறுது. எல்லாருமே அவனுக்கு அகைன்ஸ்டாக தொடங்குறாங்க. அவனுக்கு புரியல, கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறாரே, அப்படின்னா நான் செய்யற காரியம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குமே, செய்யற காரியம் எல்லாம் எனக்கு சக்சஸ் ஆகுது, ஆனா ஏன் எனக்கு நன்மை அனுபவிக்க முடியல? யாக்கோபே, நீ இன்னும் இஸ்ரவேலாய் உருவாக்கப்படல. நீ யாக்கோபா இருக்கு வரையிலும் நன்மை உண்டு, ஆனா திருப்தி இருக்காது. ஆனா இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டால் உனக்கு வருகிற ஒவ்வொரு நன்மையும் திருப்தியாய் கர்த்தர் மாற்றுவார். சரி, லாபான் வீட்டுல தான் பிரச்சனை. அப்ப அப்பா வீட்டுக்கு புறப்படலான்னு சொல்லிட்டு மெதுவாக எல்லாட்டி சொல்லி அப்படியே புறப்பட்டு போகிற வழியில ஒரு செய்தி வருது. யாக்கோபே, ஏசா 400 பேரோட வர்றான். எந்த பக்கம் போனாலும் ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, புரியல. ஆமென். இப்பொழுதுதான் கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்குகிறார். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இந்த இஸ்ரவேலாய் மாற்றின பிறகு என்ன நடக்குது? ஆமென். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், யார் பிரச்சனையாய் வந்தாரோ அவன் சமாதானமாகிறான்.
அவன் போகிற இடத்திலெல்லாம் யாக்கோபுக்காக கர்த்தர் நின்று யுத்தம் பண்ண துவங்குகிறார். அவன் செய்கிற நன்மைகளை கர்த்தர் சமாதானமாய் அனுபவிக்க வைக்கிறார். யோசேப்பின் காலம் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அறிந்து யோசேப்பின் ரதங்களை அனுப்பிவிடப்பட்டு யாக்கோபு தேவனோடு புறப்பட்டு பார்வோனை சந்திக்க போகும்போது, பொதுவாக பார்வோன் தான் எல்லாரையும் ஆசீர்வதிப்பான். ஆனால் இந்த யாக்கோபை கொண்டு கர்த்தர் பார்வோனை ஆசீர்வதிக்க வைக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபா இருந்தவனுக்கு மாமனாருக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனா இஸ்ரவேலாய் மாறினவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுகிறான். இஸ்ரவேல் அவருடைய ஜனம். யாக்கோபு சிருஷ்டிக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். ஆனால் இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டவன். இந்த பூமியில நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்கு தேவ பிள்ளைகளுக்கு. அதுதான் உருவாக்கப்படுகிற ப்ராசஸ். உருவாக்கப்படுகிற ப்ராசஸ். இந்த பூமியில மண் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண் அடுத்து உருவாக்கப்படணும்னா அந்த மண் ஒரு குயவன் கையில் இருக்கணும். அந்த குயவன் அதை திரிகளை வைக்கணும். அதை ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்படணும். ஹல்லேலூயா. மண்ணா இருக்கு வரையில எல்லாரும் மண்ணா பார்ப்பாங்க. ஆனா பாத்திரமா மாறிடுச்சுன்னா அந்த பாத்திரம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே தேவனால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா உருவாக்கப்பட்டுட்டோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் எனக்கு திருப்தி அனுபவிக்க முடியல? உருவாக்கப்படவில்லை. அப்ப உருவாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெரிய செய்தி இது. ஆனால் நான் அவன் வேகமா ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு இந்த யாக்கோபு செய்த 3 அனுபவங்கள், அது 3 காரியங்கள். 1, அவன் அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 32, 24, 25 வசனங்கள். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுளுக்கி. ஏசா 400 பேரோடு வருகிற செய்தி கேள்விப்பட்டு தன்னோடு இருந்தவர்களை அனுப்பிவிட்டு முதல்ல சமாதானம் பேசி பார்க்கிறான். ஏசா ஒத்துக்கவில்லை. இப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு இப்பொழுது தனித்து இருக்கிறான். தனித்து இருந்து வேதம் சொல்லுகிறது அவன் போராடி கொண்டிருந்தான். யாரோடு என்றால் தேவதூதனோடு, கர்த்தரோடு போராடுகிறான். மறுபடி ஒரு சந்திப்பு உண்டாகிறது. 28வது அதிகாரத்தில் சந்தித்த அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த 32வது அதிகாரத்தில் ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த சந்திப்புக்கு பிறகு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். ஏன் 28வது அதிகாரத்தில் இந்த மாற்றம் வந்திருக்க வேண்டியதானே? ஏன் இங்க ஒரு மாற்றம் இப்படி வருகிறது என்றால் 28வது அதிகாரத்தில் யாக்கோபு செய்யாத ஒரு காரியத்தை இந்த 32வது அதிகாரத்தில் செய்கிறதா. அதுதான் 28ல சந்திச்சாரு, 32ல ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 28ல தேவ சந்திப்பை சந்திச்ச பிறகு காலையில் எழும்பி, ஆண்டவரே என்ன நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன நடத்துங்க, இப்படி கேட்கல. நான் போற இடத்துல நீங்க ஏன் கூட வரணும், நான் கையிட்டு செய்யற காரியத்தை நீங்க எனக்கு பிளஸ் பண்ணி தரணும். அதாவது நான் முன்னாடி நிப்பேன், நீங்க பின்னாடி நின்று காரியத்தை நடப்பிக்கணும். ஆனா 32வது அதிகாரத்துல இந்த ஜெபம் மாறுது. ஆண்டவரே நான் முன்னாடி நின்னு பின்னாடி நீங்க இல்ல, நீங்க முன்னாடி நின்னு நான் பின்னாடி நிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய. ஹல்லேலூயா. அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். இதைதான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த அறிவு இருக்கிறது மட்டும் அல்ல, அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆமா, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையில காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ 28வது அதிகாரத்துல மட்டும் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு இடம் கொடுத்திருந்திருப்பேனா, இந்த ஒரு அர்ப்பணிப்புக்கு இடம் கொடுத்திருந்திருப்பேனா, லாபான் வீட்டிலே கர்த்தர் உன்னை மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருந்திருப்பார். ஆனா அங்க இந்த அர்ப்பணிப்பு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா ஒப்பு கொடுத்துட்டோமா? ஒப்பு கொடுக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? முழுமையா அர்ப்பணிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? தொடை சந்தை சுளுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி யாக்கோபால தன்னுடைய பலத்துல ஓட முடியாது.
இனி யாக்கோபு நடக்கணும்னா அதுல தேவபலன் வெளிப்படணும். யாக்கோபு முன் செல்லணும்னா தேவபலன் வெளிப்படணும். யாக்கோபு ஓடணும்னா தேவபலன் வெளிப்படணும். கர்த்தர் யாக்கோபை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை நான் இப்படி கர்த்தருடைய கரை இப்ப யாக்கோபு மேல வந்து அமருது. தேவ கரத்தில் என் லைஃபை நான் முழுமையா அர்ப்பணிக்காமல் தேவ ஜனமாய் கர்த்தர் என்னை கிரியை செய்ய முடியாது. மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது, நமக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்ப சீஷர்கள் 5 அப்பத்தை வச்சுட்டு கேட்கிறாங்க, ஆண்டவர் இந்த அப்பத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது, ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்களேன்னு சொன்னதும் ஆமென் 18வது வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் கொடுக்கணும். இந்த அப்பம் இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். இது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், இங்க எத்தனை அப்பம் இருக்குது? நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க அந்த கூட்டத்தில் இல்ல பாஸ்டர் சொல்றது மாதிரி, நீங்க அந்த கூட்டத்தில் இல்ல பைபிள் இருக்கிறத சொல்லுங்க. எத்தனை அப்பம் இருக்குது? சரி, 5 அப்பம் இருக்குதுல்ல. என் கேள்வி, இந்த 5 அப்பத்துல ஒரு அப்பத்தை கையில எடுத்து ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சு 5000 மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம் சீஷர்கள்ட்ட? 5 வச்சிருக்கிறல்ல, 1 எடுத்துட்டு வா, இப்படி கேட்டு பிளஸ் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் அப்படி செய்யல. எப்படி கேட்கிற தெரியுமா? அவைகளை, அதாவது கையில எத்தனை அப்பம் இருக்குதோ அது மொத்தமா என் கையில கொண்டு போய், அதன் அர்த்தம் என்ன? என் கரம் உன் லைஃப்ல கிரியை செய்யணும்னா உன்னை பாதியா கொடுத்தால் அல்ல, உன்னை முழுமையா கொடுத்தாதான் கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு ஏன் அநேகர் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் உரிமையா கிரியை செய்ய முடியலன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு பாதியா இருக்கிறது. சண்டே ஆனா சர்ச்சில், அப்புறம் மண்டே டு சாட்டர்டே எங்கனே? ஹல்லேலூயா. எப்படி அர்ப்பணித்து இருக்கிறோம் கர்த்தர் கரத்துல? இன்னைக்கு அநேகர் 28ல உள்ள சந்திப்பு இருக்குது, 32ல உள்ள சந்திப்பு இருக்குதா? 28ல சந்திப்பு என்ன? நான் போற இடத்துல நீங்க என்ன பிளஸ் பண்ணோம், நான் கையிட்டு செய்கிறது நீங்க ஆசீர்வதிக்க. ஆண்டவரே மண்டே டு சாட்டர்டே எனக்கு வேலை, நீங்க எதுவுமே சொல்ல கூட, நான் செய்யறதெல்லாம் நீங்க எனக்கு வாக்கியம் பண்ணி தரணும். ஆனா சண்டே வந்துட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. இதல்ல 32 அர்ப்பணிப்பு. என்ன தெரியுமா? சண்டே என் கூட இருந்து நடத்துறது போல மண்டே டு சாட்டர்டே நீங்க என் கூட இருந்து நடத்தணும் ஆண்டவரே. நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அவர் கை வச்சாரு. இந்த ஒப்பு கொடுத்தல் அவனை எப்படி மாற்றுகிறது தெரியுமா? இஸ்ரவேலாய் மாற்றுகிறது. என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளை, என் பிள்ளை. இந்த லெவல், இந்த ப்ராசஸுக்கு அவன் இடம் கொடுத்த பிறகு யாக்கோபு போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி நிறுத்தி கொண்டே இருந்தார். அப்ப ஒப்பு கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளைதான். பிறக்கும் போது வாக்குத்தத்தத்து பிள்ளை என்றுதான் அறியப்பட்டு பிறக்கிறான். ஆனா பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறது வரையிலும் ஈசாக்குக்காக ஒரு இடத்துல கூட ஆண்டவர் குரல் கொடுக்க மாட்டார். பலிபீடத்தில் எப்பொழுது தன் கைகளை கால்களையும் கட்டி என் வாழ்க்கையை நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, அர்ப்பணித்த அடுத்த நிமிஷத்துல ஆபிரகாம் கத்திய ஓங்கி பிள்ளைக்கு ஒரு கீறல் போடலான்னு வரும்போது பரலோகத்திலிருந்து அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, பிள்ளை மேல கை வச்சிடாத. அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமை பலிபீடத்தில் வைக்கும் வரையிலும் அவன் ஓம் பிள்ளை, வச்ச பிறகு அவன் இனி ஏன் பிள்ளை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆட்டுக்கடாவை காண்பித்து பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடான்னு சொல்ல, ஈசாக்குக்காக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். அவன் பலிபீடத்துல வாக்குத்தத்தத்து பிள்ளைதான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஒப்பு கொடுத்த பிறகுதான் என் ஜனம், என் பிள்ளை. ஹல்லேலூயா. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கோடு கர்த்தர் பேச தொடங்குவார். ஈசாக்குக்காக பேசுவார், ஈசாக்கோடு பேச துவங்குவார். அவரிடத்தில் நான் ஒப்புவிக்கிறது வரையில் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இன்னைக்கு இந்த வார்த்தை பேசும்போது என் வார்த்தை நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், சந்திச்சிட்டோம், அர்ப்பணிச்சிட்டோமா? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா? முழுமையான அர்ப்பணிப்பு உடையவன் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவனா இருப்பான். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம், இது யாக்கோபின் இடத்தில் வெளிப்பட்டது. அதே ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் ஒரு விசை கூட. நான் போகட்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன் என்றார். உன் பேர் என்ன என்று கேட்டார். தொடர்ந்து வாசிங்க.
இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இரண்டாவது, இந்த யாக்கோபினிடத்தில் இங்கே வெளிப்பட்ட காரியம், தேவன் விரும்புகிற மாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். யாக்கோபு கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட. உடனே ஆண்டவர், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆண்டவர் அடுத்து என்ன கேட்கிறார் தெரியுமா? உன் பேரு என்ன? இந்த கொஸ்டின் வரும்போது யாக்கோபுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வந்திருக்கும். என்ன ஃபிளாஷ்பேக் தெரியுமா? கண்ணு தெரியாத அப்பா கேட்டாரு, நீ யாரு? அப்ப என்ன சொன்னாரு யாக்கோபு? நான் சொன்னாரு ஏசா. இப்ப அதே கொஸ்டின் இங்க ஆண்டவர் கேட்கிறார், உன் பேரு என்ன? யாக்கோபு யோசித்து இருந்திருப்பார், ஆஹா ஏன் என் லைஃப்ல இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஆமென், நன்மை எல்லாம் நடக்குது, ஏன் என்னால் அனுபவிக்க முடியல? சிலது இன்னும் என் லைஃப்ல மாறல. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். தேவன் நன்மை வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா என்னுடைய உள்ளான மாற்றம் மிக மிக முக்கியம். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பேர் என்னன்னு கேட்டதும் யாக்கோபு சொல்றார், நான் யாக்கோபு ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரே. இப்ப கர்த்தர் மாற்றுறார். இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். அதாவது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவன் உள்ளான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் பேர் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆமா, சும்மா இப்படி கேட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணிருக்க வேண்டியதான? இல்ல இல்ல, என் ஜனம் இப்படி ஒரு மாற்றம் வேணும்னா, ஆமா, என் ஜனம் நன்மை அனுபவிக்கணும்னா தேவன் விரும்புகிற உள்ளான மாற்றம் மிக மிக தேவ பிள்ளைக்கு தேவை. சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் இப்படி ஒரே லைன்ல சொல்ல விரும்பினா இப்படி சொல்லுவேன், எனக்கு வெளியில ஒரு மாற்றத்தை நான் விரும்பும் போது எனக்கு உள்ள ஒரு மாற்றத்தை அவர் விரும்புறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வெளியில எல்லாம் மாத்திரம் வெள்ளை வெள்ளையும் போட்டுரும், அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும், ஆனா உள்ள ஒண்ணுமே. நகையை மாத்திரும், பகையை மாத்த மாட்டோம். தேவன் விரும்புகிற மாற்றம். இந்த 28வது சந்திப்பும் சரி, 32வது சந்திப்பிலும் சரி, தேவன் சந்திக்க வரும்போது இந்த யாக்கோபு வாயில என்ன வரல தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்க அண்ணனை ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, நான் எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன் ஆண்டவரே. இந்த மாற்றம் அவனுக்குள்ள வரல. அவனுக்கு எது மாறணும்? நான் போற இடத்துல என்ன ஆசீர்வதிக்கணும், நான் போற இடத்துல என்ன நீங்க அப்படி உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். ஆனா நன்மையை தருகிறதல்ல. நன்மையை சமாதானமா அனுபவிக்கணும்னா உன் வெளியரங்கமான மாற்றத்தை விட உன் உள்ளான மாற்றம் மிக மிக அவசியம். இன்னைக்கு இதுதான் தேவ பிள்ளைகளிடத்தில் அதிகம் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவனை வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் வெளியரங்கமான மாற்றத்தை அல்ல, உள்ளரங்கமான மாற்றத்தை விரும்புவார்கள். நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவேன். இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்துக்கெல்லாம் டூர் போறாங்க பாருங்க. இந்த டூர் போகும்போது ஒரு நாள் எங்க கூட்டிட்டு போவாங்க, இந்த கானாவூர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்பா கூட போயிருந்தேன். அப்போ எங்களே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுதான் வீடுன்றாங்க, நம்புறோம். அங்க போன உடனேயே எல்லாரும் எதை தேடுவாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை எங்க அப்படி தேட மாட்டாங்க. எதை தேடுவாங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார்ல, அந்த கச்சாடி எங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எது ஃபேமஸ் ஆயிட்டு தெரியுமா? கச்சாடி ஃபேமஸ் ஆயிட்டு. அங்க ஒரு கச்சாடி மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாங்க. அதுலதான் செஞ்சாரான்லாம் தெரியாது, நம்புறோம் நம்ம. இன்னைக்கு ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள போற வீட்டை கூட போட்டோ எடுக்க மாட்டாங்க. அந்த கச்சாடிக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த கச்சாடிக்கு முன்னாடி குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கச்சாடி ஃபேமஸ். அந்த கச்சாடிக்கு ஷேப்பை மாத்தல ஆண்டவர், அந்த கச்சாடியை பொற்சாடியா மாத்தல ஆண்டவர், எதுவுமே செய்யல. இன்னைக்கு அந்த கச்சாடி ஃபேமஸ் ஆக ரீசன் என்னன்னா, அந்த கச்சாடிக்கு வெளியில வந்த மாற்றம் அல்ல, அந்த கச்சாடிக்கு உள்ள வந்த மாற்றம். ஹல்லேலூயா. அந்த கச்சாடி இன்னைக்கு ஃபேமஸ் ஆக ரீசன் என்ன? அந்த கச்சாடி உள்ள ஊட்டப்பட்ட தண்ணி எப்படி மாறுது? இதே கச்சாடி வெளியில இருக்கும்போது, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை காலையில சொன்னேன், இதே கச்சாடி வெளியில இருக்கும்போது அந்த தண்ணியை ஊற்றிட்டு எடுத்தா அது தண்ணியா தான் வரும். ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்த பிறகு அதுக்குள்ள ஊத்துற தண்ணி எல்லாம் எப்படிதான் மாறுது?
இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். நேற்றைக்கு இவங்க பாவத்தில் இருக்கும்போது, தேவனை அறியாம இருக்கும்போது இவங்க சுபாவம் அவன் கசப்பா இருந்துச்சு, கோபக்காரங்களா இருந்தாங்க, பொறாமக்காரங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவோடு நெருங்க 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 இவர்களிடத்தில் வெளிப்படுகிறதெல்லாம் ருசி உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மளை பார்க்கிறவங்க இப்படி டேஸ்ட் பண்ணணுங்க. ஆமா, இந்த டேஸ்டை யார் கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த டேஸ்டை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த பாத்திரம் கச்சாடியா இருக்குது. நம்ம விரும்புறதுல ஆண்டவர் இந்த கச்சாடியா பொற்சாடியா மாத்துங்க, அது விஷயம் இல்ல. இந்த கச்சாடிக்குள்ள இருக்கிற தண்ணீர் ரசமா மாறுதுன்னா அங்கே கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். நாம இன்னைக்கு பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு கொண்டு போனா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அல்லது என் 5000 சம்பளத்தை 50,000 5 லட்சமா மாத்தினா கர்த்தருடைய மகிமை அது சாட்சியாய் மாறுமே தவிர மகிமையா மாறாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா ஹல்லேலூயா, என்னுடைய கிரியையில மாற்றம் இருக்கணும், என் நடக்கையில மாற்றம் இருக்கணும், என் பேச்சில மாற்றம் இருக்கணும். அதனாலதான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிற ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 2வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க மாற்றம் உண்டாகணும்னா மனதுக்குள்ள. இன்னைக்கு பல நேரத்தில் உள்ளான மாற்றத்தை நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. கசப்பை மாத்து எத்தனை செய்தியில கர்த்தர் பேசுறார். கசப்பை மாத்துறோமா? ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிங்கள் எத்தனை செய்தியில் ஆண்டவர் பேசுறார். நேசிக்கிறோமா? நீங்க இந்த ரோமர் 12 இன்னைக்கு வீட்டில் போய் படிங்க, அங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு தேவ பிள்ளை அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன தெரியுமா? என் வெளியரங்க மாற்றத்தை விட என் உள்ளான மாற்றம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றேன், உள்ள மாற்றம் வருதுன்னா வெளியிலே மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள மாத்தாம எனக்கு வெளியில என்ன மாற்றம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. யாக்கோபு இப்போ 2 பரிவாரத்தோட வர, என்ன யூஸ்? ஆனா யாக்கோபு இப்பொழுது தன்னை மாற்ற அர்ப்பணித்த பிறகு பார்த்ததும் ஏசா ஓடி வந்து கட்டி அணைக்கிறான். ஆமென். ஏசாவை மாத்தல, யாக்கோபை மாத்துறார். அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை சொல்ற தைரியமா நம்ம மாறினா பலர் மாறிடுவாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜபல என்ன தெரியுமா? அவங்கள மாத்துங்க, இவங்கள மாத்துங்க. நம்ம மாறினா பலரும் மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ளான ஒரு மாற்றம். 3வது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3வது, அவருடைய ஜனம் யார், அல்லது அவருடைய ஜனமாய் மாறினவர்கள் என்ன செய்வார்கள்? அவரால் நடத்தப்படுவார்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 31வது வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நடந்தான். இப்போ இந்த இப்படி ஒரு நடக்கிறார்ல, இதுக்கு காரணம் யார்? ஹலோ, எதனால இப்படி நொண்ட வேண்டியது இருந்தது? கர்த்தர் அவனை தொட்டார். ஆவிக்கிற அர்த்தத்தோட சொல்றேன். இப்ப அவன் நடக்கும்போது ஒன்னு தெளிவா தெரியுது, யாக்கோபு தன் பலத்துல நடக்கல, தன் சித்தப்படி நடக்கல, தனக்கு நினைச்சது போல அவன் நடக்கல. கர்த்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுல யாக்கோபு நடக்க தொடங்குகிறான். இதற்கு அடையாளம் தான் நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு இப்ப ரதங்களை எல்லாம் அனுப்பி, ஆமென், அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பும்போது, யோசேப்பு அனுப்பின ரதங்களை பார்த்து, யோசேப்பு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்டதும் யாக்கோபுக்கு உயிர் திரும்ப வந்து அவன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு சொல்லுகிறான், நிச்சயமா நான் அவனை காண்பேன், என் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி நான் அவனை போய் பார்ப்பேன், இது போதும் சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா எடுத்த உடனே யாக்கோபு புறப்படவில்லை. அவன் என்ன செய்யறான்? ஆதியாகமம் 46வது அதிகாரம் நீங்க 3, 4, 5 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், அதாவது ரதங்கள் வந்ததும் யாக்கோபு எகிப்துக்கு புறப்படாமல் பெயர்சபாவில் போய் அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் அங்கே பேச தொடங்குகிறார். அப்பொழுது அவர், நான் தேவன்,
நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 5வது வசனத்தை கவனிங்கள். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரதம் யோசேப்பு அனுப்பினதா, பொருட்கள் யோசேப்பு அனுப்புறதா, யோசேப்பை பார்க்க தான் போறான், பிள்ளைய பார்க்க தான் போறார். ஆனா யாக்கோபு என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா, கர்த்தர் சொல்லாம நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு மாற்றம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தர் அனுமதித்த பாதையில் ஓடுகிறவர்களாகும், கர்த்தர் நியமித்ததில் நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே தான் எபிரேயர் 12:1 கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோ. ஏதோ ஒரு பாதையில் நடக்கிறவர்கள் அல்ல அவர் ஜனம், நியமித்த பாதையில் நடக்கிறவர்கள் தான் அவர் ஜனம். நான் இன்னைக்கு நடக்கிற பாதை கர்த்தர் எனக்கு நியமிச்ச பாதையா? நான் இன்னைக்கு போகிற ட்ராக் சரியான ட்ராக் தானா? கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் தான் நான் போகிறேனா? அதனாலதான் தாவீதுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம், ஆமா எல்லாருக்குமே தெரிந்த ஜெபம், 143வது சங்கீதத்தின் 8 முதல் 10 வரை சொல்றார். ஆமென். அதிகாலையிலும் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 10வது வசனத்தில் சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான. ஆண்டவரே, நான் நினைக்கிற வழியில் அல்ல, நீங்க நடத்துகிற வழி. 17வது சங்கீதத்தின் 5வது வசனத்தில் அதே தாவீது இப்படி ஜெபிக்கிறார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவ பிள்ளை, நம்முடைய ஓட்டம் சரியா இருக்க, நம்முடைய ஓட்டம் நித்தியம் வரை சரியாய் ஓடணும்னா ஏதோ ஒரு பாதையில் நடக்கிற கூட்டமா அல்ல, தேவன் நியமித்த பாதையில். ஆமே. 28வது சந்திப்புல 28வது அதிகாரத்தில் தேவன் சந்தித்த போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, நான் எங்க போன ஆண்டவரே, போலாமா ஆண்டவர், இப்படி எல்லாம் கேட்கல. அவர் பாதையை நியமிக்கிறார். அவரே சொல்றார், நான் போற இடத்துல நீங்க என் கூட வந்தா ஆகணும், நான் என்ன செய்யறேன்னு அதை நீங்க பிளஸ் பண்ணும். ஆனா 32வது அதிகாரத்துக்கு பிறகு யாக்கோபு எந்த இடத்திலும் தானாய் போக மாட்டார். கர்த்தர் சொன்ன பிறகு, எகிப்துக்குள்ள போகும்போது கர்த்தர் சொன்ன பிறகு அப்படி போன யாக்கோபை கர்த்தர் எந்த இடத்திலும் தலை குனிந்து போக விடவில்லை. அவனை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தினார். அவனுடைய ஜனம் தான் எகிப்திற்குள்ள அடிமைத்தனத்தில் இருந்த பிறகும், நெருக்கப்பட்ட பிறகும் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தார். இப்படி நடந்த யாக்கோபு தான் பிற்காலத்திலே, ஆமென், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அதாவது நம்பின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆமென் நம்பி காத்திருந்தார்கள். எது? ஆமென், இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, அவர்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டது நித்திய கானானை. அவரால் நடத்தப்படுகளுடைய ஃபோக்கஸ் எங்க மாறிடும் தெரியுமா? கானானுக்கு நேராக மாறிடும், நித்தியத்துக்கு நேராய் மாறிடும். இன்னைக்கு என் கவனம் உலகத்துக்கு மேலே ரொம்ப இருக்குதுன்னா நான் என்னை நடத்துகிறேன். இன்னைக்கு என் கவனம் பரலோகத்துக்கு மேல ரொம்ப இருக்குதுன்னா கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யார் என்னை நடத்துகிறார்? ஆமென். இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டவன் தான் திருப்தியாக்கப்பட்டார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.